Hi friends, welcome to SH Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ் ஸ்பெஷலா கிட்ஸ்க்கான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா நீங்க இத ரெடி பண்ணி கொடுத்துறலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இத. நிறைய பேர் நம்மளோட சேனல் இன்பாக்ஸ்ல வந்து குழந்தைகளுக்கான ரெசிபி 2 அல்லது 3 நிமிஷத்துல பண்ற மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் பண்ணி காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா நம்ம இத பண்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இதுக்கு நம்ம 2 முட்டை எடுத்து உடைச்சு ஊத்திக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு brown sugar நான் இதல சேர்க்கிறேன். கொஞ்சமா vanilla essence 1 டீஸ்பூன் அளவுல சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு தோசை கல் இல்லன்னா frying panல கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு நம்ம கலக்கி எடுத்த முட்டையை வந்து இதல சேர்த்தலாம். சேர்த்துட்டு அது நடுவுல ஒரு சின்ன ஸ்லைஸ் சீஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சிட்டு ஓரங்களை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுறலாம். முட்டை வந்து ஊத்தி வேக ஆரம்பிக்க போகும்போதே வந்து நீங்க இந்த மாதிரி மடிக்க ஆரம்பிச்சிரணும். ரொம்ப வெந்துருச்சு அப்படினா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நீங்க இந்த மாதிரி பாதி வேக ஆரம்பிக்க போகும்போது மடிச்சிங்கனா தான் நல்லா ஜூசியா நீங்க பிரெட்ல வச்சு சாப்பிட போகும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இத வந்து திருப்பி போடக்கூடாது. ஒன் சைடு மட்டும் வேக வச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி போட்டிங்கன்னா நம்ம நடுவுல சீஸ் வச்சோம் இல்லையா அது போய் கல்லுல ஒட்டிக்கும். இப்போ அதே கல்லுல நம்ம பிரெட் துண்டு ஒரே ஒரு துண்டு வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம பொரிச்சு எடுத்த முட்டையை வந்து நடுவுல வச்சுக்கலாம். வச்சிட்டு அதுக்கு மேல இன்னொரு வெள்ளை பிரெட் துண்டு நான் வந்து வைக்கிறேன். நீங்க brown bread கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஒரு சைட வந்து வேக விட்டுட்டு நம்ம கவனமா இத திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதர் சைடையும் வந்து இன்னொரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அல்லது நமக்கு தேவையான பதத்துல பிரெட் வேகற வரைக்கும் வேக விட்டு நம்ம இத எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நீங்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உங்ககிட்ட இல்ல அப்படினா நீங்க கீ கூட நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுல. ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி brown கலரா வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணிட்டு இத வந்து சர்வ் பண்ணிரலாம். ரொம்ப சுலபமா வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு இத நீங்க ரெடி பண்ணிர முடியும். குழந்தைங்க கண்டிப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இத நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்க வீட்ல குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கற விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. நிறையவே இன்ட்ரஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு ஈஸியான ஹெல்தியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. Thanks for watching.